வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், ரோமன் ரெயின்ஸ் ராயல் ரம்பை வெற்றி பெற்றுட்டார். அவர் யாரை பிக் பண்ண போகிறாரு அப்படிங்கிற கேள்விக்குறி இருந்தது. ரோமன் ரெயின்ஸ் இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராக்கு வந்தார். ரசல்மேனியாவில் தன்னோட சாய்ஸையும் தேர்ந்தெடுத்துட்டார். அண்ட் பங்கு கூட என்ன பேசினார், அடுத்தது என்ன நடந்தது, அவங்க பேசின விஷயத்த தமிழில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் ரெஸ்லிங் கிங் தமிழுக்கு வந்திருக்கும் சேனல் நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மூலிமா தினமும் ரெஸ்லிங் செய்கிற தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. 2026 ராயல் ரம்பை வெற்றி பெற்ற ரோமன் ரெயின்ஸ் அரங்கத்துக்கு வந்த உடனேயே ட்ரைபிள் சீஃப் ஓடிசி வி த ஒன் சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. வாவ், இது நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது ரோமன் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஃபிலிஃபோர்டியா எக்னாலஜ் மீ அப்படின்னு சொல்லிட்டு அங்குள்ள மக்கள் எல்லாருமே எக்னாலஜ் பண்ண வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த இடம் எனக்கு பரிச்சித்தமானது. ஏன்னா ஒரு 11 வருடத்துக்கு முன்னாடி நான் ராயல் ரம்பை வெற்றி பெறும்போது மக்கள் எல்லாரையும் ஹேட் பண்ணாங்க. அந்த சத்தம் எனக்கு காதில் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆனால் இப்போ அது நின்றுருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ரெஸ்ல்மேனியா இஸ் கிரேட்டஸ்ட் ஷோ. நான் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுல குழப்பமாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு 2 பேரையுமே பிடிக்காது. எனக்கு 2 டைட்டிலுமே வேணும். ஆனால் நான் தொலைச்ச இடத்த தேடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பாக நான் மோதலான்னு நினைக்கிறேன்னு. அப்போ ரசிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நோன்னு சொல்கிறாங்க. நானும் ட்ரூ மேக்கின்டைரும் 26 தடவை மோதிருக்கிறோம். அதில் 26 தடவையும் நான் ட்ரூ மேக்கின்டைரை பீட் பண்ணியிருக்கிறேன். மீண்டும் ஒரு முறை நான் ட்ரூ மேக்கின்டைர் கூட ரெஸ்ல்மேனியாவில் மோதினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் பூ பண்ணுறாங்க. உங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி கத்துறீங்க? ஒருவேளை நான் சிஎம் பாங்கை பிக் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சிஎம் பாங்கை தான் பிக் பண்ணணும்னு. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு சிஎம் பாங்கும் வராரு. மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க. சரி, இதுக்கப்புறமா ஒரு சம்பவம் இருக்குதுன்னு. சிஎம் பாங் பார்த்தீங்கன்னா ரிங்குக்கு வந்த உடனேயே ரோமன் ரெயின்ஸை பார்த்துட்டு அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறாரு தெரியுமா? ஃபேன் பாலர், நான் ரெடியாக இருக்கிறேன். உனக்கும் எனக்கும் மேட்ச் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம். நான் உனக்கான சான்ஸை கொடுத்தேன். ஆனால் நீ உன்னுடைய சுயரூபத்தை காட்டிட்ட. மீண்டும் அந்த சுயரூபத்தை காட்டுறதுக்கு முன்னாடி நான் உன் பல்ல உடச்சிருப்பேன். உன் நெக் அகேன்ஸ்ட ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை எந்த நேரத்தை வேணாலும் எங்கே வேணாலும் நான் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி இந்த ஷோ யாருடையது? ராயல் ரம்பை வெற்றி பெற்ற ரோமனுடையது. பங்கு தேவையில்லாமல் தானே பேசுகிறாரு. அப்போ தான் ரோமன் ரெயின்ஸ் கேட்குறாரு, நில்லு, நீ ஒரு ஹெவி வெயிட் சாம்பியன், நீ அங்கேருந்து இங்கே வரும்போது என்னோட சேலஞ்ச் பண்ணு அப்படின்னு நீ சொல்லுவேன்னு நினச்சா வாம் பாட்டுக்கு ஃபின் பேலரை பற்றி பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு அறிவில்லை? இது என்னுடைய ஷோ. நான் 2026 ராயல் ரம்பை வெற்றி பெற்றிருக்கேன். என்னோடய பிக் யார் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஷோ. உன்னை யார் இங்கே வர சொன்னான்னு சொல்லும்போது நம்ம சிஎம் பாங் பேச ஆரம்பிக்கிறாரு. மிஸ்டர் ரோமன், இது ஒன்றும் ஸ்மாக் டவுன் இல்லை. எக்னாலஜ் மீன்னு சொன்னோன்னே எல்லாருமே உன் பக்கம் நிற்கிறதுக்கு. இது மண்டே நைட் ரா மேன். இது மண்டே நைட் ரா அப்படிங்கிறதுனால ஹெவி வெயிட் சாம்பியன் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். அவங்க தான் ஹீரோ. இந்த இடத்துல நீ ஒரு ஜீரோ ரோமன். இது ஒன்றும் ஸ்மாக் டவுன் கிடையாது. இது மண்டே நைட் ரா, நெட்ஃப்ளிக்ஸ். இது சிஎம் பாங்கோட ஏரா. நீ சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தேன். என் பேரை சொன்னோன்னா மக்களுடைய கூக்குரலை பார்த்தியா? நான் இன்னொருக்கா சொல்கிறேன், நீயே கேள. ரோமன் ரெயின்ஸ் ரெஸ்ல்மேனியாவில் யாரை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ட்ரூ மேக்கின்டைரா அப்படின்னு கேட்கும்போது பூ சொல்கிறாங்க. ஓ ரோமன், எப்போவுமே நீ ரசிகர்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நடப்பல. ஆனால் உன்னுடைய ரசிகர்களுக்கு ட்ரூ மேக்கின்டைர் கூட மோதுறது பிடிக்கல போல இருக்குது. சரி, இப்போ இன்னொருக்கா சொல்கிறேன். சிஎம் பாங்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவென்ட் மேட்ச் எதிர்பார்க்குறீங்களா? நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்ல, அப்போ அதையே நீங்கள் பிக் பண்ணு ரோமன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதை தானே நீ பிக் பண்ணுவேன்னு சொன்னேன். நான் ஒரு ஃபைட்டிங் சாம்பியன். ஐ ஆம் த ரியல் சாம்பியன். ட்ரூ மேக்கின்டைரை கம்பேர் பண்ணும்போது அவனை விட மடங்கு நான் ஒரு பிளேயர். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி ட்ரூ மேக்கின்டைர் கூட ஹெல் இன் எ செல்ல விளையாடி அவனை தெரியாமல் அழிக்கவும் செஞ்சுருக்கிறேன். மீண்டும் நீ அவன் கூட மோத வேண்டாம். ஏன்னா அவன் சோலே இல்லாதவன், அதாவது செத்து போனவன். அவங்க கூடலாம் மோதக்கு தேவையில்லை. ரெஸ்ல்மேனியாவில் நீ என்ன பிக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சிஎம் பாங் ரோமன் ரெயின்ஸை பார்த்து சொல்ல, ஓ பாங், நீ பழைய விஷயங்கள்லாம் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன்.
இந்த கம்பெனியை விட்டு போய் நீ 10 வருஷம் சும்மா தானே இருந்த, அதெல்லாம் நான் மறந்து போயிட்டேன். ஏன்னா உன்னுடைய ஞாபகத்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பழசாக போயிடுச்சு. இந்த இடத்துல யாரை சூஸ் பண்ணணும், எந்த இடம் எல்லாத்தையுமே நான் தான் தெரிஞ்சிருக்கிறேன். ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது மண்டே நைட்ரா, இது நெட்ஃப்ளிக்ஸ், யூ ஆர் த வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன், நீ சொல்கிறது தான் முடிவு, நீ தான் சட்டம், நீ தான் எல்லாமே, நான் அப்படிங்கிறத ஒத்துக்கிறேன், இல்லை நான் சொல்லலை. ஆனால் நான் இந்த இடத்துல கேட்குறேன், மக்கள் எல்லாருக்கும் யாரை பிடிச்சிருக்கு? த ஓட் இஸ் ரெயின் மேன் என்ன தானே? இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்கு நீ 10 வருஷம் கழித்து திருப்பி வந்தீங்க, அதுக்கு முழுக்க காரணம் என்னுடைய ஃபேமிலி. பால் ஹேமன் அப்போ என் பக்கத்தில் இருந்தால் உனக்காக ரெக்கமெண்ட் பண்ணது அவன். நீ திருப்பி இந்த டபிள்யூடபிள்யூக்கு வர்றதுக்கு காரணம் மை ஃபேமிலி. அதை மனசில் வச்சுக்க, நானும் அதில் ஒருத்தன் தான். என்னால் தான் நீ இந்த டபிள்யூடபிள்யூக்கு திருப்பியும் வந்த, அதெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்படி கேட்கும்போது பங்கோடைய பதிலடி இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும்ல, அவரோட பதிலடி அடிக்கிறாரு. ஹலோ மிஸ்டர் ஃபேமிலி வாரியர், நீங்கள் சொன்னதெல்லாம் சரிதான். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸ் ஸ்பீக் பண்ண வேண்டியது யார் அப்படிங்கிறத ஏன் கேட்குறேன்னா, மிஸ்டர் ரோமன் யூர் த பார்ட் டைமரா? நீ ஒரு பார்ட் டைமர். நீ வீக்லி வருவியா இந்த ஷோக்கு? யாரை பிக் பண்ணுவேன்னு சொல்லுவியா? இல்லை ஸ்மாக் டவுனுக்கு போவியா? இல்லை ராக்கு வருவியா? நான் இவனை தான் சேலஞ்ச் பண்ணுவேன், அவனை தான் சேலஞ்ச் பண்ணுவேன்னு சொல்லுவியா? நீ ஒரு பார்ட் டைமர், இன்றைக்கி போயிட்டேன்னா நீ என்னைக்கு வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் நான் யார் தெரியுமா? இந்த ஒரு மந்தில் 10 கண்ட்ரிக்கு போயிட்டு, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அண்ட் ஃபிலிப்பைன்ஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு என்னுடைய டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒருத்தங்கிட்ட நீ பேசிக்கிட்டு இருக்க. நீ ஒரு பார்ட் டைமர். நீ எப்போ வருவ, எங்கே போவேன்னு சொல்ல முடியாது. உனக்காக என்னால் காத்துட்டு இருக்க முடியாது. ஆனால் நான் இந்த இடத்துல சொல்கிறேன், நான் உன்னை சேலஞ்ச் பண்ணுறேன். நீ என்னை சேலஞ்ச் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாரு. அது லாட் ஆஃப் மை ஹெல்த் இஷ்யூ. சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நான் ஒரு பார்ட் டைமர், இன்றைக்கி வந்தால் என்னைக்கு வருவேன்னு தெரில, மூவி பக்கம் போயிடுவேன், அப்படி இப்படின்னு என்ன வேணாலும் நீ சொல்லலாம். ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஐயா 10 வருஷம் எங்கே இருந்தீங்க? டபிள்யூடபிள்யூ வேண்டாம், ரெஸ்லிங் வேண்டாம், வீட்டில் சும்மா தானே இருந்த. அந்த 10 வருஷம் ரெஸ்லிங் பண்ண வந்தியா? அப்போ அந்த 10 வருஷத்தில் என்னெல்லாம் நடந்து தெரியுமா? த மேஜிக்கல் மூமெண்ட் என்னன்னு தெரியுமா? நான் ராயல் ரம்பிள் வெற்றி பெற்றேன், நான் ரெஸ்ல்மேனியா போனேன், நான் சாம்பியன் ஆனேன், ஐ எம் த ட்ரைபிள் சீஃப் ஆனேன். உன்னுடைய 433 டேஸ் சாம்பியன், அது நீ குட்டுன்னு நினைக்கிறியா? இல்லை. அதை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய 1300 நாள் அது ரொம்ப பெருசு. நான் சாம்பியனாக இருந்தேன், உன் கூட இருக்கிற பால் ஹேமன் என் கூட இருந்தான், நான் எல்லாத்தையுமே வினே அந்த 10 வருஷத்தில் நீ எங்கே இருந்த? வீட்டில் சும்மா இருந்த. நீ என்னை பார்த்து பார்ட் டைமர்னு சொல்கிறியா? இப்போ இதுக்கு சிஎம் பாங்கோட பதிலடியை கேளுங்களேன், சூப்பராக இருக்கும். ஹலோ மிஸ்டர் பார்ட் டைமர், நீங்கள் சொன்னதெல்லாம் சரி தான். நான் 10 வருஷம் சும்மா இருந்தேன் தான், வீட்டில் ஒத்துக்கிறேன். ஆனால் இப்போ நான் ஆக்டிவாக இருக்கிறேன். நான் இந்த ரெஸ்லிங் கம்பெனி வந்ததுக்கு 2 தடவை ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டேன். நான் ஒரு நல்ல டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறேன். நீங்கள் இருப்பீங்களா? வாய்ப்பு இல்லைல்ல. சரி, அடுத்து நான் கேள்வியை கேட்குறேன். நீ என்னுடைய 433 நாள் சாம்பியன்ஷிப்பை உன்னுடைய 1300 நாள் கூட கம்பேர் பண்ணுறேன். ஆனால் உன்னை விட அதிகமாக நான் டைட்டிலை டிஃபெண்ட் பண்ணியிருக்கிறேன், வெறும் 330 நாளில். நான் உன்னை விட நல்ல சாம்பியன் அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிறேன். இதை விட ஒரு மோசமான விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய 1300 நாள் சாம்பியன் சொல்கிறியே, அதை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய 433 நாள் சாம்பியனில் ஒன்றை விட அதிகமாக நான் ராக்கும் வந்திருக்கிறேன், ஸ்மாக்டவுனுக்கும் வந்திருக்கிறேன். நீ வந்தியா? கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி, நாக்கப்படுங்கிற மாதிரி. அதாவது நான் சாம்பியனாக இருந்தேன், நீ என்னை விட 3 மடங்கு அதிகமாக சாம்பியனாக இருந்தேன். ஆனால் ஒன்றை விட டைட்டில் டிஃபெண்ட் பண்ணதும் நானே, இந்த ரா பிராண்டுக்கும் ஸ்மாக்டவுன் பிராண்டுக்கும் வந்ததும் நானே. நீ வந்தியால அப்படின்னு கேட்குறாரு. ஸோ பதிலுக்கு பதில் ஒவ்வொருத்தரும் மாற்றி பேசுகிறாங்க. பால் ரோமன், நீ சொன்ன அதே பால் ஹேமன் தான் என் கூட இருந்தார். ஆனால் பால் ஹேமன் என் கூட சேரதுக்கு முன்னாடியே நான் 250 நாள் சாம்பியன்ஷிப்பை கடந்துட்டேன். மேபி பால் ஹேமன் என் கூட சேர்ந்ததுனால என்னோடய சாம்பியன்ஷிப் போயிருக்கலான்னு எனக்கு ஒரு எண்ணமும் இருக்குது. ஆனால் நான் கேட்குறேன், பால் ஹேமன் ஒருவேளை ஓன் சைடு இல்லாட்டா நீ அந்த நாட்களாக சாம்பியனாக இருந்திருப்பியா? ஓ, உன்னுடைய பிரதர். ஒருவேளை ட்ரூ மேக்கின்டையர் கூட நீ இதுக்கு முன்னாடி 2023 விளையாடும் போது உன் பிரதர் ஹெல்ப் பண்ணாட்டா நீ இப்போ சாம்பியனாக இருந்திருப்பியா?
அன்னைக்கே தோற்று போயிருப்ப. நீ கிட்டத்தட்ட தோற்று போகிற நிலைமைக்கு போயிட்டு நீ ட்ரூ மேக்கின்டரை பார்த்து என்ன சொல்கிற? ட்ரூ மேக்கின்டரை நான் பல தடவை வீழ்த்திருக்கிறேன். அன்னைக்கு உன்னை ட்ரூ மேக்கின்டர் கிட்டத்தட்ட வீழ்த்த வந்துட்டான். நீ சீட் பண்ண, நீ ஒரு சீட்டர், உன் ஃபேமிலி ஒரு சீட்டர்னு சொல்லும்போது ரோமன் கடுப்பாயிட்டாரு. நீ கோவப்படுறதுக்கு முன்னாடி உன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல எனக்கு பதில் தெரிஞ்சாகணும். நீ யாரை சாய்ஸ் பண்ணுற? ஒன்று ட்ரூ மேக்கின்டயரா இல்லை நானா அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிவிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி பங்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருங்க. நீ சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பாக இருக்குது. ஏன்னா நீ என் ஃபேமிலியை பற்றி தப்பாக பேசக்கூடாது, என் குடும்பத்தில் இருக்கவங்களை பற்றி தப்பாக பேசக்கூடாது. ஆனால் ஒன்று நினைக்கும் போது எனக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஏன்னா நான் 10 வருஷம் ஒன்று வீட்டில் இல்லை. ஆனால் அந்த 10 வருஷம் கேப்பில் நீ என்னை பற்றி ஒரு பேசின, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பாட்ஸ் கார்ட் ஷோவில் என்னை பற்றி பேசினேன். ரோமன் ரெயின்ஸுடைய வாழ்க்கையை சர்வைவ் ஆனது அது ரொம்பவே கஷ்டமானது. அதில் ரோமன் வாழ்கிறது ரொம்பவே கஷ்டம். ரோமன் அதுலேயும் வாழ்ந்து கொரோனாவை பீட் பண்ணான், அவன் கேன்சரை பீட் பண்ணான் அப்படின்னு என்னை பற்றி எவ்வளவு சப்போர்ட்டாக பேசினேன். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? த ஷீல்டில் ஒன் ஆஃப் த பிக்காக நான் நினச்சிட்டு இருக்கிறியா? இல்லை ஒன்றால் தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கியா? நோ, கண்டிப்பாக கிடையாது. நான் இந்த இடத்துல என்னுடைய பதிலை சொல்கிறேன். நான் ரசல்மேனியாவில் பிக் பண்ண போகிறது ஒன்று தான். உன்னுடைய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக தான் நான் ரசல்மேனியாவில் மோத போகிறேன். ஒன்றை புரிஞ்சுக்கோ பாங்க், நான் ஷீல்டோட பிக்கும் கிடையாது. இந்த இடத்துல நீ ஃபுல் டைமரும் கிடையாது. ஐ ஹவ் சாய்ஸ் யூ. அதே மாதிரி ஐ ஹேட் யூ, எனக்கு உன்னை பிடிக்காது, அதையும் நீ மனசில் வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ ஆஃபீஷியலி பங்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் ரசல்மேனியா மெயின் ஈவென்ட் மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு நண்பர்களே.